கோல்டு மேலேயே தான் போகும், கீழே வராது, அதெல்லாம் கிடையாது. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு ஃபால் ஆகும், கோல்டு அப்படியே இருக்கும். 1980லேருந்து 1982க்குள்ளே 50% கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆச்சு. இது எல்லாரும் 1 லட்சம் போகும், 10,000 போயிடும் கிராமு, என்னென்னமோலாம் பேசுகிறாங்க. அவங்க என்ன எதில் ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு அவங்கள கேட்டிங்கன்னா, டெய்லி ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால எல்லாருக்கும் பயம் வந்துடும், பயம் வந்ததுனால கோல்டு வாங்கிடுவாங்க. கோல்டு விலை மேலே போனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டு வாங்கினதுனால. நீங்களும் நானும் கோல்டு வாங்கினதுனால கோல்டு மேலே போகல. ஃபினான்ஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். ஸோ கோல்டு கடைசி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 32% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கடைசி ஒரு 5 வருஷத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15-16% ரிட்டர்ன்ஸ் இருக்கும் கோல்டு. பட் கடைசி ஒரு 2 வருஷமாக கோல்டு நல்லா பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். லாஸ்ட் 2 இயர்ஸாக மேலே போனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா டீடாலரைசேஷன். டீடாலரைசேஷன் என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட பணம் வருமானம் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி வைப்போம். ஸோ என்ன ஆகுனா, நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து US டாலர்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரஷ்யா இந்த பணமெல்லாம் டாலராக வச்சுருக்கிறது செல்லாது, அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணோன்னா எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ஒரு பயம் வந்துருக்கு. என்ன, நாளைக்கு டாலர் நம்ம வச்சுட்டு இருக்கிறது செல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகுனா, ஆல்டர்னேட்டிவ் டு டாலர் என்ன இருக்குன்னு யூனிவர்சலாக பார்த்தீங்கன்னா கோல்டு தான். எல்லோரும் யூஸ் பண்ணுறது கோல்டு தான். ஸோ எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் டு டாலர் அவங்க ரிசர்வ்ஸை வந்து கோல்டாக வாங்கி வைக்க ஆரம்பித்தாங்க. நம்ம RBI கூட பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் கோடி கிட்ட ஒரு கோல்டு வச்சுருக்காங்க. மோர் தென் 7 லட்சம் கோடி இருக்கும் வச்சுருப்பாங்க. இது மாதிரி நம்மளுடைய ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா $650 பில்லியன் இருக்குது. ஒரு பில்லியன் டாலருங்கிறது ஒரு 8,500 கோடி. ஸோ $650 பில்லியன் நம்ம வந்து டாலர்ஸில் தான் வச்சுருக்கோம். அது தவிர நம்ம கோல்டுலேயும் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கோம், ரொம்ப கம்மியான போர்ஷன் தான். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், ஸோ கோல்டு விலை மேலே போனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டு வாங்கினதுனால. ஸோ நீங்களும் நானும் கோல்டு வாங்கினதுனால கோல்டு மேலே போகல. தட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் வந்து ருப்பி பயங்கர ஃபால் ஆச்சு ஆக்சுவலாக. ரூபாயோட மதிப்பு, ஏன்னா கோல்டு எல்லோரும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கோல்டுங்கிறது வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணுற ஒரு பொருள். நீங்கள் வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணுற பொருள் உங்களுடைய ரூபாய் கம்மியாச்சுன்னா, விச் மீன்ஸ் டாலர் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா கோல்டு விலை மேலே போகும். ஸோ 2 வகையில் உங்களுக்கு கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஒன்று, இன்றைக்கி இன்டர்நேஷ்னலாக 3,100 ரூபா இருக்குது. 3,100லேருந்து 4,000 போச்சுனாலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். 87 ரூபா இருக்கிற ரூபாயோட மதிப்பு குறைய 88, 90, 100 அது மாதிரி போச்சுன்னா அப்பயும் உங்களுக்கு கோல்டு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். கோல்டு எப்போ கீழே போகும், ரூபாயோட மதிப்பு மேலே போச்சுன்னா, விச் மீன்ஸ் 87 ரூபா இருக்கிற ரூபாயோட மதிப்பு ருப்பி டு டாலரு அது 80 போச்சு, 75 போச்சு, அது மாதிரி ஹிஸ்ட்ரியிலே நடந்ததில்லை. இன்றைக்கி ரூபாயோடைய மதிப்பு கம்மி தான் போகும். ஸோ அதனால் ரூபாயோடைய மதிப்பு மேலே போச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் கம்மியாகும். அதே மாதிரி 3,100 ரூபா இருக்கிற கோல்டுடைய ப்ரைஸு 2,500, 2,800 வந்தோன்னா கோல்டு ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ ஒன்று மேலே போய் இன்னும் கம்மியாச்சுன்னா இது நல்லிஃபை ஆகிடும். ஸோ இப்படி தான் கோல்டு ப்ரைஸ் மூவ் ஆகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹிஸ்டாரிக்கலாக கோல்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நல்லா பண்ணும், ரொம்ப நாள் நல்லா பண்ணாது. இதுதான் எனக்கு பேர் என்னென்னா ப்ரைஸ் கரெக்ஷன் அண்ட் டைம் கரெக்ஷன்னு பேர். 1980லேருந்து 1982க்குள்ளே 50% கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆச்சு. 1996 பார்த்தீங்கன்னா 96லேருந்து 99 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30% ஃபால் ஆச்சு. 2012லேருந்து 2019 வரைக்கும் கோல்டு ப்ரைஸ் எதுவுமே பர்ஃபார்மே பண்ணவே இல்லை. அப்படி தான் என்னென்னா, 2012 வாங்கின ப்ரைஸ் தான் 2018-19 மேபி 2%, 3% இந்த ருப்பியுடைய ஃபாலில் இருந்திருக்கலாம். ஸோ எந்த அசட் கிளாஸும் மேலே போகும், எந்த அசட் கிளாஸும் கீழே போகும், இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் கோல்டுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் சென்ஸ் கிடையாது. எக்கனாமிக் சென்ஸ்னால் என்னென்னா, எக்கனாமிக் சென்ஸ்னால் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் எக்கனாமிக் சென்ஸ். இப்போ ரியல் எஸ்டேட் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா அது ஒரு எக்கனாமிக் சென்ஸ் இருக்குது. எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிது, சிமெண்ட் வாங்குறீங்க, ஸ்டீல் வாங்குறீங்க, அந்த கம்பெனி மேலே போகுது. கம்பெனி மேலே போச்சுன்னா ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஈக்விட்டியில் வாங்குறீங்க, அதே தான். ஒரு கம்பெனி வாங்கும்போது அது ஏர்னிங்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஏர்னிங்ஸ் ஜாஸ்தினா எம்ப்ளாய்மெண்ட் வரும். எம்ப்ளாய்மெண்ட் வந்ததுன்னா நீங்கள் திருப்பி வீடு வாங்குவீங்க, இது நடக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா, ரியல் எஸ்டேட்டுக்கும் சரி ஈக்விட்டிக்கும் சரி ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கும். இதனால் வேலை வாய்ப்புகள் பெருகும்.
கோல்டுக்கு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. வாங்கி ஒரு சேஃப் ஹேவனாக வச்சுக்குவோம். என்றைக்காவது ஒரு அன்சர்டனிட்டி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது அடமானம் வச்சுக்கலாம், இதை வச்சுக்கலாம். பட் இது ஒரு பர்ஃபெக்ட் ஹெட்ஜு. எல்லாமே எல்லாத்துலேயும் வச்சுக்க வேண்டாம். இதில் கொஞ்சம் வச்சுருக்கும் போது என்னன்னா, மாடியிலேருந்து நீங்கள் கீழே விழுறது கம்மியாக விழுவீங்க, அவ்வளோதான். சிம்பிள் ஹெட்ஜிங், ஜஸ்ட் ஹெட்ஜிங் கான்செப்ட். அதனால தான் இல்லை பேங்க் இப்போ நம்ம ஆர்பிஐ எல்லாமே கோல்டில் வச்சுருக்கலாம்ல, ஏன் கொஞ்சம் டாலர்ஸ்லேயே வச்சுருக்கோங்க? எல்லாருமே கோல்டுலேயே வாங்கிக்கலாம்ல, எதுக்கு? ஸோ அதனால் கோல்டு மேலேயே தான் போகும், கீழே வராது, அதெல்லாம் கிடையாது. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாள் கோல்டு பர்ஃபார்ம் பண்ணாமே இருக்கும், ஒரு ஷார்ட் பீரியடில் பர்ஃபார்ம் பண்ணது இருக்கும். அந்த மாதிரி காலகட்டம் உண்டு. ஸோ எப்பயுமே கோல்டு ஒரு 10% வச்சுக்கலாம். 100 ரூபா பணம் இருக்குன்னா ஒரு 10% வரைக்கும் நீங்கள் கோல்டை வச்சுக்கலாம். ஓல்டுங்கிறது கோல்டு கிடையாது, கோல்டுங்கிறது தான் இப்போ ஓல்டு ஆகிடுது. ஏன்னா கோல்டை விட உங்களுக்கு கோல்டுங்கிறது ஒரு கமாடிட்டி. கோல்டு மாதிரி உங்களுக்கு சில்வர் இருக்குது, ஜிங்க் இருக்குது, காப்பர் இருக்குது, அலுமினியம் இருக்குது, க்ரூட் ஆயில் இருக்குது, நிறைய கமாடிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதில் இல்லாமல் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். அதுக்கு பேர் மல்டி அசட்னு பேர். இந்த மல்டி அசட் முதலீடில் பண்ணும்போது கோல்டை விட உங்களுக்கு பிரமாதமான வளர்ச்சியும் இருக்கும், கோல்டு அளவுக்கு நீங்கள் அதிக ஃபாலோ ஆக மாட்டீங்க. ஸோ மல்டி அசட் மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் கோல்டுக்கு எந்த எக்கனாமிக் சென்ஸும் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் சில்வருக்கு அப்படி கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற 5G ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு சில்வர் வேணும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம், அதுக்கு எல்லாத்துக்கும் சில்வர் வேணும். நீங்கள் யூஸ் பண்ணுற சோலார் பிளான்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, அதுக்கு சில்வர் வேணும். சில்வருக்கு பயங்கர இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்குது. எல்லாரும் போகிற பாதையிலேயே நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாரும் போகிற இடத்துல தான் ரீச் ஆவீங்க. நீங்கள் இந்த மாதிரி மல்டி அசட்டில் போனீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு 10 வருஷத்துக்கு சில்வருடைய டிமாண்ட் எங்கேயோ இருக்க போகுது. அதனால் நீங்கள் மல்டி அசட்டில் பண்ணும்போது இன்னும் உங்களுடைய வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். டு ஆன்சர் பட் யுவர் ஒரிஜினல் கொஸ்டின், கோல்டு ஃபால் ஆகும், கோல்டு அப்படியே இருக்கும். கோல்டுங்கிறது ஒரு ஊறுகாய் மாதிரி நம்ம ஒரு 10% நம்மளுடைய முதலீடில் வச்சுக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. இது எல்லாரும் 1 லட்சம் போகும், 10,000 போயிடும் கிராமு, என்னென்னமோலாம் பேசுகிறாங்க. அவங்க என்ன எதில் ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க என்ன தெரியுமா ஆன்சர் பண்ணுவாங்க? இல்லை ப்ராப்ளம் இருக்குது, டெய்லி ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார், டெய்லி ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால எல்லாருக்கும் பயம் வந்துடும், பயம் வந்ததுனால கோல்டு வாங்கிடுவாங்க. அவங்களுடைய ஒப்பீனியனை கொடுக்குறாங்க. பட் நீங்கள் ஈக்குவிட்டியை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏர்னிங்ஸ் இருக்குது, இவ்வளோ க்ரோத் இருக்குது, இவ்வளோ சேல்ஸ் இருக்குது, இத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இத்தனை கஸ்டமர்ஸ் இருந்தால் இவ்வளோ ரெவன்யூ வரும், இவ்வளோ ரெவன்யூ வந்ததுன்னா நான் இவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும், இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்ததுன்னா என் ஷேர் ப்ரைஸ் இப்படி இருக்கும், இத்தனை பேர் வாங்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அசட் கிளாஸ் வந்து ஈக்விட்டி. கோல்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்போ எப்படி நீங்கள் கோல்டு ப்ரைஸ் மேலே போகும் கீழே போகுங்கிறத சொல்கிறீங்கன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிக் எக்கனாமிக் சென்ஸ். நிறைய பேர் வாங்கும்போது எப்படி எல்லா அசட் கிளாஸும் மேலே போகுது, நிறைய பேர் வாங்கும்போது கோல்டு ப்ரைஸ் மேலே போகும். ஸோ கோல்டுடைய விலையை தீர்மானிக்கிறதே யார் தெரியுமா? அந்த புதுசாக வாங்குறாங்கல்ல, அவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுறது. இது நிறைய பேருக்கு இது தெரியாது. ஆக்சுவலாக கோல்டுக்குன்னு எந்த ஒரு ப்ரைஸும் நீங்கள் போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னு இதுதான் போட முடியும். ஏன்னா வாங்குறவங்களை வச்சு தான் அது என்ன விலைக்கு போகுங்கிறதே சொல்ல முடியும். ஸோ எல்லாரும் இந்த 10,000 போகும், 15,000 போகும், 40,000 போகும், 1 லட்சம் என்னென்னமோ பேசுகிறாங்க. சரி ராங்குங்கிறது காலம் சொல்லும். நிறைய பேர் வாங்குகிற பட்சத்தில் அது மேலே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கோல்டை வந்து யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது இப்படித்தான் இருக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் என்ன பண்ணணும்னா, கோல்டு வேணான்னு சொல்லவும் இல்லை, கோல்டு வாங்கிக்கோங்க, கோல்டுக்கு பதிலாக மல்டி அசட் வாங்கிக்கோங்க. இல்லை நான் கோல்டு தான் வாங்குவேன்னா எல்லா பணத்தையும் கோல்டில் வைக்காதீங்க. எல்லா பணத்துலையும் கோல்டில் வைக்கும்போது ப்ராப்ளம். நம்மளுக்கு எல்லாமே வேணும். ஒரு காரில் போகிறோம், ஆக்சிலரேட்டரில் மட்டுமே போகக்கூடாது. நம்ம வந்து சீட் பெல்ட் போட்டுக்கணும், அப்பப்போ பிரேக் அப்ளை பண்ணணும். ஏன்னா 150 கிலோமீட்டர்லேயே நீங்கள் போக முடியாதுல்ல, கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும், டைரக்ஷன் மாறணும். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வச்சுக்கணும். கோல்டு மட்டுமே வச்சுருப்பேன், கோல்டு மட்டும்தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராப்ளம் தான். ஃபிசிக்கல் கோல்டுனா நீங்கள் தொட்டு பார்த்துக்கலாம், அடமானம் வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கேன் பார்த்தியா கோல்டு, இத்தனை சவரன் வச்சுருக்கேன், இது 4 பவுனு, இது 40 பவுனு, இது மாதிரி சொல்லி அழகு பார்த்துக்கலாம். அதோடைய ப்ளஷர் வந்து எதுலேயுமே உங்களுக்கு கிடைக்காது. பட்டு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நாம் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைக்கி இத்தனை ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொள்ள லாபம். என்ன லாபம்? இப்போ 916ன்னு நம்ம சொல்கிறோம். 916ங்கிறது என்ன? 91.6. அது வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா
உங்களுக்கு கோல்டு இருக்கும். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு காப்பர், அதுக்கு உண்டான அந்த அலைடு மெட்டல். ஏன்னா கோல்டு வந்து இதில் சொல்லுவோம் மீலியபிள் அண்ட் டக்டைல்னு சொல்லுவோம். மீலியபிள்னா வளைக்கணும் ஒடிக்கணும். வளைக்கணும் ஒடிக்கிறதுக்கு பியூர் கோல்டு பண்ண முடியாது, உருக்கி அதை ஆட் பண்ணால் தான் அந்த ஆர்னமெண்ட்டாக பண்ண முடியும். அதனால தான் 91.6% தான் உங்களுக்கு பியூர் கோல்டு. உங்களுக்கு மிச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து அலைடு மெட்டல்ஸ். கம்மிங் பேக் டு த கொஸ்டின், நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் 100 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு ப்ரைஸு கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு 916 கிடைக்கிது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மேக்கிங் சார்ஜு, பையிங் சார்ஜு, இந்த சார்ஜு, அந்த சார்ஜு, வாங்கும்போது ஜிஎஸ்டி, விற்கும்போது ஜிஎஸ்டி. ஸோ இந்த சார்ஜஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% போய்டும். நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்குகிறேன், நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் வந்து அழகுபடுத்துறதுக்கு வாங்கிக்கிறேன், நான் கல்யாணத்துக்கு போட்டு பார்க்கணும், எனக்கு எவ்வளோ இருக்குன்னு நான் ஊருக்கு காமிக்கணும்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்கிக்கணும், நல்லது. நம்ம யாரும் அது சரி ராங்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாரும் கிடையாது, சந்தோஷம். ஆனால் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறேன்னு சொன்னால் இந்த 20% சார்ஜை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? ஒரு டிமேட் கோல்டு வாங்கிக்க முடியும். நீங்கள் டிமேட்டில் கோல்டு வாங்கிக்கணும், கோல்டு ப்ரைஸ் மேலே போச்சுன்னா இதுவும் மேலே போகும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேணுமோ அதில் சேர்த்துக்கிட்டு கோல்டு ப்ரைஸ் மேலே போகும் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. ஸோ கோல்டு ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம் அன்றைக்கி அதை விற்றுட்டு நான் கோல்டு தான் என் பையனுக்கு கொடுக்கணும், என் பொண்ணுக்கு கொடுக்கணுன்னா அன்றைக்கி காலகட்டத்தில் வாங்கும்போது அன்றைக்கி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, லேட்டஸ்ட்டு டிசைன், லேட்டஸ்ட்டு இது செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் இந்த 20 வருஷத்துக்கு உண்டான அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னு சேவ் பண்ணலாம். ஸோ முதலீடுன்னு வரும்போது ஒரு புத்திசாலியாக இருந்தால் ஒரு எலக்ட்ரானிக் கோல்டு வாங்கிக்கிறது பெட்டர், டிமேட்டில் வச்சுக்கிறது பெட்டர். ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும்போது இந்த செய்கூலி சேதாரம், இந்த சார்ஜஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குங்கிறத உள்வாங்கிக்கணும். நம்ம இந்த எஸ்ஜிபி வந்து இப்போ கவர்மெண்ட் நம்மளுக்கு இஷ்யூ இல்லை ஆக்சுவலாக. ஸோ எஸ்ஜிபி ரூல்ட் அவுட். இனிமேலுக்கு நீங்கள் அந்த சாவரின் கோல்டு பாண்ட் ஃபண்டை நீங்கள் வாங்க முடியாது. அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் முதலீட்டாளராக இருந்தால் நல்லது, ஏன்னா அதில் 2.5% இன்ட்ரெஸ்ட் வேறு உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 8 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அது டேக்ஸ் ஃப்ரீ வேறு. ஸோ அது கவர்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய இழப்பு. எனக்கு தெரிஞ்சு அது இனிமேலுக்கு வராது. ஸோ இனிமேலுக்கு உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் எலக்ட்ரானிக் கோல்டு விச் இஸ் டிமேட் மூலமாக வாங்கினா பெட்டர். டிமேட் மூலமாக வாங்க முடியலன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வாங்கிக்கலாம். அண்டர்லைங் அசெட் வந்து உங்களுக்கு ETF தான். For finance-related expert interviews and videos, subscribe The Finance Today.